பேதி எடுப்பா, நீ எல்லாம் விளங்குவியா? என்ன மேடம், என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற உன்கிட்ட என்ன சாதாரணமா பேசணும்? இங்க பாருங்கள் டாபாமண்டை, எங்க டெய்லர் மேடம் கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துரும். இங்க பாரு காஜா, நீ வாயை மூடிக்கிட்டு இரு. குறுக்க பேசினா வச்சுக்க கோமாட்டிலே குத்துவேன். ஏய் டெய்லர், நீ என்ன துணி தச்சிருக்க? அளவு எடுத்து தச்சிருவேன், அளவு எடுக்காம தச்சிருவேன் என்ன நம்ம பீத்திக்கிட்டு இருந்தா? ஒரு சட்டையை அளவு பார்த்து தையினா அப்படியே மூட்டி கொடுத்துருக்கா. என் சட்டையில நான் கயிறு தானே வச்சு நீ என்ன வச்சிருக்க? இங்க பாருங்க மேடம், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கத்தி பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் இந்த டைலரிங் ஒர்க் பண்றேன். என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? பேதி எடுப்பா, நீ பேக்ல கிரவுண்ட் வச்சிருந்தா என்ன, சைடுல கிரவுண்ட் வச்சிருந்தா எனக்கு என்ன? நீ டைலர் தானே, துணி தைக்கன்னு சொல்லி தானே கடையை பட்டுட்டு உட்கார்ந்திருக்க. அப்புறம் என்ன பீத்தல் வேண்டி கிடக்க பீத்தல்? இதுல வேற டெய்லர் கூட கூடாது, டெய்லர் மேடம் கூட அந்த கொண்டைக்காரிய. அந்த காலத்துல எங்க ஆயா போட்டிருந்த கொண்டை இது. இத போட்டுக்கிட்டு சைலு சீலுன்னு பேசிக்கிட்டு தெரியா? எங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதுங்க. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு நான் துணி தைக்கவே மாட்டேன். ஏய், நீ இப்ப தச்சதே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல வேற உன்கிட்ட துணி தருவேன் வாய் படுத்திட்டு இருக்கியோ? இங்க பாரு டெய்லரே, நீ துணி தச்சது சரியில்லை. நீ தச்சதை நீயே போட்டுக்க, எனக்கு அதே கலர்ல வேற துணி எடுத்து தச்சு தரணும். எங்க பாருங்க மேடம், உங்களுக்கு என்ன அளவு எடுத்தனோ அது மாதிரி தான் நான் தச்சிருக்கேன். என்கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் பேசாதுங்க. ஆமா, அளவு எடுத்த மாதிரி தச்சிருக்க, அளவு எடுத்த மாதிரி. பெருசா என்னைய விட 2 பேர் உள்ள போலாம் அந்த மாதிரி இருக்கு. இதுல கயிறை வேற மாட்டி விட்டுருக்கா. மேடம், நீங்க தானே கயிறு வைக்க சொன்னீங்க, அதனால தான் மேடம் வச்சிருக்கேன். அதுக்கு முதுகுல 2 வடக்கயிறு கட்டி விட்டுருக்கா. நான் என்ன கிணத்துல தண்ணி அரைக்க போறேன், இந்த ஜாக்கெட் வச்சுன்னு சொன்னனும். பிளவுஸ்ல கயிறு வைக்கணும் என்னன்னு தெரியாது உனக்கு? நீ எல்லாம் என்ன டெய்லர், பையனா டெய்லரு? நீ எல்லாம் டைம் பாஸ்க்கு என்னத்துக்கு வேலை செய்ய? எந்த வேலையா இருந்தாலும் உருப்படியா செய்யன்னு சொல்லி உட்கார்ந்து செய்யணும். உனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி எனக்கு வேற துணி எடுத்துட்டு வந்து தச்சு தந்தே ஆகணும். எங்க பாருங்க, இந்த மாதிரி கத்தி கத்திலாம் என்கிட்ட எல்லாம் பேசாதுங்க. எனக்கு இப்படி கத்தி பேசுற ஆளுங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீ டெய்லர் கடையை எங்க ஊர்ல வச்சிருக்க கூடாது. வேலை செஞ்சது சரியில்லைன்னா தப்பு சொல்லதான் செய்வான். இதை தாங்க கூட உனக்கு சக்தி இல்லைன்னா எதுக்காக கடை வச்சிருக்க? முதல்ல கடையை மூடிட்டு போ. எங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாதுங்க. இந்த மாதிரி அதிகமா பேசுறவங்களுக்கும் கோவப்படுறவங்களுக்கும் நான் துணியே தைக்க மாட்டேன். அப்புறம் என்கிட்ட ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்தா நான் சுத்தமா தச்சு கொடுக்கவே மாட்டேன். நான் என்ன தச்சு தரணும் அதை தான் நீங்க போடணும். ஆல்ட்ரேஷன் வந்தா அவங்களுக்கு நான் திரும்ப துணி தைக்கவே மாட்டேன். என்ன நீ தச்சு தரத அப்படியே போட்டுக்கிடணுமா? நீ தச்சு தரத அப்படியே போட்டுட்டு போனோம்னு வச்சுக்க, எங்க இருந்தோ பைத்தியக்கார குரூப் கிளம்பி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஏ ஓகிலிஞ்சா, நீ எதுக்கு இப்படி ஈனி இழிச்சிட்டே இருக்கா? உன் சட்ட துணி தானே கெடுத்து கேவலப்படுத்தி வச்சிருந்தாங்க, கேளா வாங்கிட்ட. என்னமோ எனக்கு மட்டும் தான் குறை இருக்க மாதிரி நான் மட்டும் தான் சத்தம் போட்டு இருக்க வேண்டியிருக்கு. நீங்கள் தான் நன்றாக பேசுகிறீர்கள் அல்லவா? அதனால் உங்களால் எங்களுக்கும் நியாயம் கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறோம் டாபாமண்டை. ஆமா, நான் மட்டும் கேட்டு கேட்டு கெட்டவளாயிரணும். நீங்க எல்லாம் வாய் முடிக்கிட்டு இருந்தா ரொம்ப நல்ல வீலாயிருவிய. உனக்கு எந்த மாதிரி கயிறு தொங்க விட்டு வச்சிருந்தா கேளா வாங்கிட்ட. கேட்கிறேன் டாபாமண்டை. டெய்லர், என் முதுகில் வட்ட வடிவில் நிலாவை வரைந்து வைத்து அது மட்டும் இல்லாமல் 2 கயிறை வேற போட்டிருக்கிறீர்கள். என்ன துணி தைப்பீர்களாம்? எங்க பாருங்க மேடம், நீங்க தானே கயிறுலாம் போட சொன்னீங்க, அதனால தான் கயிறு போட்டு தச்சிருக்கேன். அதற்கு எதற்கு தூக்கு போடுவது போல் கயிறு தைத்திருக்கிறீர்கள்? இப்படியா தைப்பார்கள்? நீங்கள் உங்கள் முதுகில் இப்படிதான் போட்டிருக்கிறீர்களா டெய்லர்? எங்க பாருங்க, எனக்கெல்லாம் நான் தேவைப்பட்ட மாதிரி ஸ்டிச் பண்ணிப்பேன். அதை பத்திலாம் நீங்க பேசவே கூடாது. நீங்க தானே கயிறு போட சொன்னீங்க, அதனால தான் நல்ல கயிறு போட்டிருக்கேன். சரி, நீ அவளுக்கு கயிறு போடல, தூக்கு போட்டுருக்க பேரியப்பா. எங்க பாருங்க, எல்லாரும் இந்த மாதிரிலாம் சாதாரணமா வந்து என்கிட்ட பேச முடியாது, எதுவுமே கேட்கவும் முடியாது. என்கிட்ட பேசணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். ஆமா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரும், அப்பாயின்மெண்ட். உன்னெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல. இங்க பாருங்க, ஏன் பாவடியை நீங்க கிழிச்சு கிழிச்சு விட்டுருக்கீங்க. நான் ஐஸ்வர்யா மாதிரி நயன்தாரா மாதிரி பாவடை கிட்ட அடிக்க சொன்னேன். நீங்க எதுக்கு இப்படி கிழிச்சு விட்டு அடிச்சிருக்கீங்க? அது நான் பார்த்த பாடத்துல அவங்க 2 பேரும் இப்படிதான் கிழிச்சு போட்டு பாவடை போட்டிருந்தாங்க. ஒருவேளை அந்த மாதிரி தான் இருக்குமோன்னு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதை போட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இத போட்டுட்டு போனா தெருவுல நாய் கூட விடாது. இங்க பாருங்க டெய்லர் மேடம். ஏய் நெட்ட குரங்கு, இவளுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்க பையன மரியாதை? டெய்லர்னு கூப்பிடாது போதும் அவளுக்குலாம். இவளே டைம் பாஸ்க்கு துணி தைக்கலாம் என்னமோ அன்னைக்கு பீத்துனா. ஒரு துணியை கூட அவளுக்கு ஒழுங்கா தைக்க தெரியல. மேடம் அம்ல மேடமே. இங்க பாருமா டெய்லரு, நான் உங்ககிட்ட துணியை கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? அளவு சட்டை தந்திருக்கேன், அப்படியே அதை பார்த்து தையின்னு தானே சொன்னேன்.
இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் சத்தமா கத்தி பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காதங்க. என்ன உங்க குரூப்பே ஒரு மாதிரி பேசுறீங்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் துணி தைக்கிறதே கிடையாது. ஏய், அவ பேசியதை கேட்டு பேசு. இங்க பாருங்க டெய்லர், நான் கொடுத்த அளவு பிளவுஸ்ல கழுத்து எப்படி இருந்துச்சு? பைப்பிங் வச்சு அழகா தச்சிருந்து. நீங்க என்னமோ மாதிரியா தச்சு வச்சிருக்கீங்க, கன்றாவியா இருக்கு. இங்க பாருங்க மேடம், அதெல்லாம் எனக்கு தைக்க தெரியாது. அதெல்லாம் ஓல்டு மாடல், வயசான கிழவிங்க தான் போடுவாங்க. நான் தைக்கிறது மட்டும்தான் இந்த உலகத்திலே லேட்டஸ்டான மாடல். இது மாதிரி யாராலையும் ட்ரெஸ் தைக்கவே முடியாது. என்னோட ஸ்டிச்சிங் ஸ்டைலே வேறு மேடம். யாராலையும் இந்த மாதிரிலாம் துணி தைக்கவே முடியாது. ஆமா, உன்ன மாதிரி இந்த மாதிரி கேவலமா யாராலும் தைக்க முடியாது. சீ, அவ தந்த அளவுல என்ன இருக்கோ அத பார்த்து தைக்கணும். நீ வாட்டுக்கு கனவு கண்டுட்டு தைப்பியோ? கேட்டா கத்தி பேசியவளுக்கு துணி தைக்க மாட்டாளாம். ஆல்ட்ரேஷன் வந்துட்டுனா இதுக்கு மேல துணியே தைக்க மாட்டாளாம். என்ன தைக்க தெரியாதுங்கிறது இப்படி ரீலா விடுறியோ? உனக்கு துணி தைக்க தெரியல, தைக்க தெரியலன்னு சொல்லிட்டு உட்காரா. சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணு. நாங்க வந்து கேட்ட பாரு. டெய்லர் கடை நீ பேர் எழுதி வச்சுட்டு அதுக்கு காஜா பையன் கூஜா பையன் வேற பையனை வச்சிருக்கா. இங்க பாருங்க டெய்லர், 2 பேர் போடிய சட்டை எனக்கு ஒருத்தருக்கு தச்சு வச்சிருக்க. நீ எனக்கு வேற துணி வாங்கி தச்சுதான். இதெல்லாம் என்னால போட்டுட்டு தெரிய முடியாது. ஆமா டெய்லர்மா, எனக்கு தச்ச சட்டை ரொம்ப சின்னதா இருக்குது. சின்னதா இருந்தா பிரிச்சு விட்டு போட்டுக்கோங்க. இங்க பாருமா, பிரிச்சியும் போட முடியாது. என் பிள்ளை அளவுக்கு சேர்ந்தா கூட போட சொல்லிடுறேன், அது கூட சேராது, ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு உள்ளங்கை சைஸ்ல எல்லாம் நீ சட்டை தச்சு வச்சிருக்க. இந்த மாதிரி சட்டை தச்சா நாங்க எப்படி போட்டுட்டு தெரிய முடியும்? எங்க அம்மா வயசானவ, அவளுக்கு என்ன மாதிரி சட்டை தச்சிருக்க? நீ வயசு பிள்ளைகள் போடிய மாதிரி தச்சு வச்சிருக்கா. நீ துணி தைக்கும் போது என்னத்தம்மா நினைச்சிட்டு தைப்ப? எங்க பாருங்க, வார்த்தையில கொஞ்சம் அளந்து பேசுங்க. இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்கறவங்களுக்கு நான் துணியே தைக்கவே மாட்டேன். ஏம்மா, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட துணி எல்லாம் தைக்க கொண்டு வர மாட்டேன். இப்போ இந்த துணிக்கு பதிலா வேற துணி எடுத்து தச்சு தந்துரு. இங்க பாரு டெய்லரு, துணி எடுத்தாலும் நீ தச்சிராத, வேற நல்ல டெய்லர்ட்ட கொடுத்து தச்சுதா. ஏன்னா உனக்கு தை கூலி கொடுத்தாச்சு, அதனால நீயே தச்சு நாசமாக்கி விடாத. இங்க பாருங்க மேடம், ஏற்கனவே நீங்க 2000 ரூபாய் தைக்கூலி இன்னும் தரல. ஆமா, எங்க துணியை வேஸ்ட் பண்ணதுக்கு உனக்கு 4000 ரூபாய் எழுதுவாங்க. இந்த மாதிரி தச்சு வச்சதுக்கு எனக்கு நீ தான் 2000 ரூபாய் தரணும். இங்க பாரு, உனக்கு மரியாதையா சொல்லி கேட்டுக்க. நீயே ரூபா கொடுத்து துணி எடுத்து தச்சு எங்களுக்கு தரணும், அதுவும் வேற நல்ல டெய்லர்ட்ட. இல்லன்னு வச்சுக்க, நீ மட்டும் தான் இருப்பா, கடங்க இருக்காது. என்ன எங்க டெய்லர் மேடம் எல்லாரும் சேர்ந்து மிரட்டுறீங்க? அவங்க எதை தச்சு தராங்களோ அதுதான் நீங்க போடணும். இப்படிலாம் வந்து நின்னு கேள்வி கேட்க கூடாது. இங்க பாரு காஜா, அவ கூட ஏதோ பேசினா நான் ஒத்துக்கிட்டேன். இந்த காஜா கூஜாலாம் அங்க பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். பேசுனா என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட இந்த மாதிரி பேசினான்னு வச்சுக்க, தையல் மிஷினே இல்லாம ஊசி வச்சு வாயில கோர்த்து தச்சு விடுவேன். மேடம், இந்த டாப்பாமெண்ட் நம்ம கிட்ட ரொம்ப தான் பேசுது. என்ன செய்யறது மேடம்? கடையை மூடிட்டு ஊரை காலி பண்ணிட்டு ஓடிருங்க. அதுவும் இப்ப இல்ல, எங்க பிளவுஸ் எல்லாம் தச்சு தந்த பிறகுதான். ஏய், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் திமுறா என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. நான் இந்த மாதிரி சத்தமா கத்தி பேசுறவங்களுக்கு துணி தைக்கிறதே கிடையாது. அதுவும் உங்களை மாதிரி திமுறா பேசுறவங்கள நான் பார்க்கவே விரும்பவே மாட்டேன். அதனால மரியாதையா நீங்க கொண்டு வந்த பிளவுஸை நீங்களே கொண்டு போயிடுங்க. என்னாலலாம் ஸ்டிச் பண்ணி தர முடியாது. எனக்கு சேர வேண்டிய 2000 ருபீஸை மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ் எடுத்துலாம் தச்சுலாம் தர முடியாது. இது என்ன, இது ஊர்ல உலகத்துல நடக்காத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் தச்சது பிடிக்கலன்னா எடுத்துட்டு போயிடணும். இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பிஸியான டெய்லர், எனக்கு தைக்க வேண்டிய துணி நிறையா இருக்குது. உங்களை மாதிரிலாம் நான் வெற்றியாலாம் இல்லை. இந்த மாதிரி துணி தச்சு தந்திருக்கே, நாங்க எப்படி போட முடியும்? இங்க பாருங்க, நீங்க பிளவுஸ் போடுங்க, போடாம இருங்க. என்னால முடிஞ்சதை நான் தச்சு தந்துட்டேன். எனக்கு இது மட்டும் தான் தைக்க வரும். இந்த மாதிரிலாம் ஆல்ட்ரேஷனுக்கு வந்தா என்னால துணி தச்சு கொடுக்க முடியாது. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. பேசாம உங்க துணியை எடுத்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. ஏ அம்மா, நானும் பார்த்தேன் கேட்டேன், இந்த மாதிரி ஒன்னே மாதிரி பேச யாரும் இல்ல. இங்க பாரு டெய்லரு, நான் இதுக்கு முன்னாடியும் எத்தனையோ டெய்லர்ட்ட நான் துணி தச்சிருக்கேன். ஆல்ட்ரேஷனுக்கு எடுத்துட்டு போனா நல்லா தான் தச்சு தருவாவேன். அதுவும் ஒரு பிளவுஸ் 30 தடவை ஒரு அம்மாட்ட ஆல்ட்ரேஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். 30 தடவை போனதுக்காக அந்த அம்மாட்ட நான் சண்டை கூட போட்டிருக்கேன். அதுவும் காது கேட்காத மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தச்சு தான் தந்திருக்கு. உன்னை மாதிரிலாம் இப்படி திமிர் எடுத்து பேசினது கிடையாது. இந்த மாதிரிலாம் பையனை வச்சு திமிர் பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, ஒருத்தியும் கடை பக்கத்துல துணி தைக்க வரமாட்டா. என்னதான் துணி தைக்கிறியோ எனக்கே தெரியல. சே, பணக்காரியா இருந்தா உன் வீட்டு வரைக்கும் வச்சுக்க மேல் விட்டு. நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, நான் பெரிய இவானி திமிர் எடுத்த பேச்செல்லாம் ஏட பேச வச்சுக்கிடாத. துணியை எடுத்து தச்சுதான் நான் திமிரா பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க, என்னால தச்சு தர முடியாது. நான் தச்சதே ஒழுங்கா தான் தச்சிருக்கேன். எனக்கு இவ்வளவுதான் தைக்க வரும்.
எனக்கு மொத்தமா இந்த ஊருக்குள்ள 1500 கஸ்டமர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது வரைக்கும் என்னைய ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை. சூப்பரா இருக்கவங்க ஸ்டிச்சிங் தான் சொல்லிட்டு போவாங்க. உங்களை மாதிரி யாராவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினா கூட அவங்களுக்கெல்லாம் நான் துணி தைச்சு கொடுக்கறதே கிடையாது. ஆல்ட்ரேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் துணி தைக்கவே மாட்டேன். நீங்க உங்க துணி எடுத்துட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போலாம். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கா? இங்க பாரு, நீ சாதாரணமா நினைச்சுக்கிடாத. கொண்டபடி ஆஞ்சி விடுவேன், ஆஞ்சி. சரியான பெருமை பீ தக்கராக்கி இருப்பாவுல்க. துணி எல்லாம் தச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். இல்லன்னு வச்சுக்க, இந்த பேசி வாய கிழிச்சு விடுவேன். 1500 கஸ்டமர் இருக்காவலாம்ல, 1500 கஸ்டமரு. எங்களுக்கு தச்சதுலயே உன் லட்சணம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உன்கிட்ட ஒருத்தையும் துணி தைக்க வரமாட்டா. யார் தச்சாலும் இப்படிதான் பேசி நீ விரட்டி விடுவா. சாயங்காலத்துக்குள்ள எங்களுக்கு நீ துணி தச்சு கொண்டு வந்து ஆகணும். இல்ல அவ்வளவுதான் உனக்கு. ரோசா பக்கம் வாங்க போவோம். தச்சிவா எடுத்துட்டு வருவா வீட்டுக்கு. வரலன்னா இவளுக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன காஜா இது? இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க. துணியை வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாமா? ஆமா மேடம், அந்த பொம்பளை ரொம்ப பேசுது. தச்சு கொடுக்கலன்னா நம்மள டெய்லர் கடை நடத்த விடாது. அதனால தச்சு கொடுத்துடலாம் மேடம். அது எப்படி புது துணி வாங்கி தச்சு கொடுக்க முடியும்? அதையே எல்லாருக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் தையெல்லாம் பிரிச்சு விடு காஜா. ஓகே மேடம்.